தன் வேலையின் நிமித்தமாக தஞ்சாவூர் சென்றிருந்தார் அப்பா. வேலை முடிய தாமதமாகிவிட்டது. அவசர அவசரமாக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஒன்றை வாங்கி கொண்டு வீடு திரும்பினார். அவருக்கு 2 சிறு பிள்ளைகள். பெரியவன் பையன், சின்னது பெண் குழந்தை. 2 பேருமே தஞ்சாவூர் பொம்மை தனக்குத்தான் என்று சண்டை போட ஆரம்பித்தனர். நிலைமையை சமாளிக்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் இருவரையும் பார்த்து, இருப்பது ஒரு பொம்மை, அது ஒருவருக்குத்தான் கிடைக்கும். அந்த பொம்மை யாருக்கு என்று தீர்மானிக்க ஒரு போட்டி வைக்கிறேன். அடுத்த 1 வாரத்திற்கு யார் அம்மா சொல்லுக்கு 100% கீழ்ப்படுகிறீர்களோ அவர்களுக்குத்தான் பொம்மை என்று சொல்லிவிட்டு போட்டிக்கு தயாரா என்று கேட்டார். பிள்ளைகள் இருவரும் தீவிரமாக யோசித்துவிட்டு, அப்பா, பொம்மையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அளவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிய எங்களால் முடியாது என்றார்களாம். உண்மையாக அன்பு செய்தால் கீழ்ப்படிய வேண்டும். நான் என் பிதாவின் கட்டளைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளில் கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10.